கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருந்த சுக்கிரன், நீச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு துலாத்தில் ஆட்சி பெற்று வரப்போகிறார். சரி, கும்பத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனே. அப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பந்துக்களோட நீங்கள் குதூகலமாக இருக்க போகிறீங்க. பந்துக்கள்னா என்ன? அம்மா வழி, அப்பா வழி சொந்தங்கள். அப்போ அவங்க எல்லாருமே உங்களை பார்த்து பிரமிப்படைய போகிறாங்க. அப்போ அவங்க பார்த்து பிரமிப்படைவாங்கன்னா எப்படி? நீங்கள் நிறைய சாதிக்க போகிறீங்கன்றது அர்த்தம். அப்போ கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் பொதுவாகவே ரிசர்ச்சுக்கு பயங்கர உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். R&D டிபார்ட்மெண்ட்னாலே கும்பம் தான். அப்படிப்பட்ட R&D ரிசல்ட் வரப்போகுதுன்றது தானே அப்போ அந்த கொண்டாட்டம். அப்போது நிறைய பார்ட்டிஸ் கொண்டாட போகிறீங்க, நிறைய இம்பார்ட்டன்ஸ், பேரு புகழ் பட்டம் எல்லாமே சூப்பராக வரும். அது மட்டுமா, தாய் வழி அன்பு, தந்தை வழி அரவணைப்பு. ஸோ அந்த 2 தாயும் தந்தையும் உங்களை நினச்சி ரொம்ப 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 சந்தோஷப்பட போகிறாங்க. அப்பா ஏன் பையன்டாப்பா, ஏன் பொண்ணுடாப்பா, சாதிச்சிட்டாப்பா, நான் நல்லா வளர்த்துருக்கேன், நான் நல்லா அவங்கள கொண்டு வந்திருக்கேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தாய் தந்தையனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். சொகுசான வாழ்க்கை வாழ போகிறீங்க. தோ கும்பராசி பெருசாக அது எதிர்பார்க்காது அப்படின்னாலும் அது கொடுக்கும்போது அனுபவிப்பீங்க தானே. அது நீங்கள் உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா. சின்ன வயசுலேருந்து அப்பா சொல்லியிருக்கலாம், டே வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசைடா, முடியவே இல்லைடா அப்படின்னு. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க ரொம்ப பேச மாட்டாங்க. அதில் பொதுவாக தட் இஸ் ஒரு 80%, 20% சுயஜாதகத்தை பற்றி மாற்றங்கள். அதை சொல்லாமல் செய்வாங்க பார்த்தீங்களா. அந்த லிஸ்டில் இப்போ அப்பானுடைய நீண்ட நாள் ஆசைகள், அம்மானுடைய நீண்ட நாள் கனவுகள் அவங்க தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தோஷ கடலில் நீங்கள் அவங்கள மூழ்க வைக்க போகிறீங்க. அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரதை நீங்கள் பார்க்க வைக்க போகிறீங்க. வாங்கி கொடுக்கறதுல மட்டும் கிடையாதுங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க போகிறீங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதும், நீண்ட நாள் ஆசைகளை நீங்கள் அவங்களுக்கு நிறைவேற்றுறதும், அவங்களுடைய சந்தோஷங்களை பார்த்து நீங்கள் பிரமிப்படைகிறதும் தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி. அப்போ இந்த 25 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் சொல்லவா வேணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சனி வக்ரமடைஞ்ச காலம்தான் இது. அப்போ ஜென்ம சனியினுடைய தாக்கமும் குறையுது. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு பல ரூபத்தில் சொகுசை தரார். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறீங்கன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. உண்மையான அன்பும் அரவணைப்பும் தான் வாழ்க்கைன்றதும். அண்ட் இப்போ நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய சௌகரியங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வாழ்நாள் முழுக்க உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய பந்துக்கள் மறக்க முடியாத லெவலுக்கு இருக்கும். இன்னும் சொல்லணுன்னா அம்மா வழி ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வழி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது இல்லைங்களா, அந்த பயம் எல்லாம் இப்போ போயிடுங்க. சில கும்பராசி அன்பர்களை நான் சந்திச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணம் அப்படின்றதே வேண்டாங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நானே வாழ்ந்துட்டு போயிடுறேன், ரொம்ப டென்ஷனுங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ மன மாற்றம் ஏற்பட்டு கணவன் மனைவியினுடைய பந்தத்தை பற்றி புரிஞ்சு அந்த சுக்கிர அமைப்பு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்கள புரிஞ்சுக்கிறதானேன்னு சொல்லி திருமணத்துக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண எண்ணங்கள் அங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ திருமண எண்ணங்கள் அப்படின்றது வரும்போது சந்தோஷம் தானே. நிறைய பேருக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகும். அவங்களுடைய பயமெல்லாம் போய், அப்பா பயந்த லெவலுக்கு இல்லைடாப்பா, சந்தோஷமான லைஃப் பார்ட்னர் தான் கிடைச்சிருக்காருப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதே மாதிரி கும்பராசி கும்பலக்ன அன்பர்களை லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த லவ் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், தனக்குள்ள சந்தோஷம்ன்றது ஒன்று வேணும்
வேணும் அப்படின்ற சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி, ஒரு வசீகரம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்க புதுசா செல்போன் வாங்குவீங்க, புதுசா அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவீங்க, நீங்க நல்லா ஷேவ் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்க பியூட்டி பண்ணிக்குவீங்க. சொல்லிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அம்மா வழி அப்பா வழி எந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உயிர் எழுதி வச்ச பிரச்சனையெல்லாம் நிறைய கும்பராசி அன்பர்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் திருப்திகரமான ஒரு பந்தத்தினால், நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வார்த்தை பந்தங்கள் ஒன்று சேரும்னு. அப்போ பந்தங்கள் ஒன்று சேரும்னா பந்தங்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் இல்லை. இதை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார், அவர் 6ஆம் வீடா 7ஆம் வீடா 10ஆம் வீடான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற இடத்துலலாம் சுக்கிரன் இருந்தால் அவர் நன்மையை பயக்கும் ரூபத்தில் தான் இருப்பார். அந்த 7ல் சுக்கிரன் இருந்தாலும் யாரோட இருக்கார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் தே ஆர் நாட் டாக்கட்டிவ், தே ஆர் நாட் எக்ஸ்பிரசிவ். அந்த எக்ஸ்பிரஷனை புரிஞ்சுக்காது தான் நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த சுகம் இதெல்லாம் கெடுக்குதுன்றது உங்களை புரிய வச்சு அதை நீங்கள் கொடுக்கக்கூடிய வகையில், சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் இப்போ தெள்ளன் தெளிவாக இருக்கும். நிறைய கும்பராசிக்கு சொல்கிறதே என்னென்னா, நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அது வெளிப்படுத்த மாட்டீங்க. ஸோ இந்த பண்ணுறதை வெளிப்படுத்த வைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரங்கநாதனுடைய வழிபாடு பெரும் லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். துளசி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பச்சை கற்பூரம் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பன்னீர் பக்கத்தில் நிறையா வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 அந்த ஸ்மெல் எனர்ஜி ரொம்பவே ஜாலியாக கொடுத்து வீடு வாங்காதவங்களுக்கு, வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடுன்றதை அமைஞ்சு நான் சொல்லிகிட்டே போகலாங்க. எல்லா லக்ஸரி பாயிண்ட்ஸும் இப்போ வந்து உங்களை சுற்றி நிறைய சந்தோஷத்துக்கு அம்மா வழி அப்பா வழி உங்களால் உங்களுடைய ஸ்பவுஸ் வழியால் நிறைய சாதிப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் திசா புத்தியை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் போய் கேட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு த்ரூ வீடியோ கால் ஆர் ஃபோன் கால் ஆர் டைரக்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கலந்து பேசி அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய எளிமையான டிப்ஸை நான் சொல்லுவேன். அந்த எளிமையான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே சூப்பராக ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.